ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நிறைய பெண்களுக்கு இல்லைங்க, எல்லா பெண்களுக்குமே வயிற்றில் வளரும் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த குழந்தையா இருக்குமோ, நம்மளுக்கு ஆண் குழந்தையா இருக்குமோ, பெண் குழந்தையா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு சில சிம்டம்ஸை வச்சு ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது 100% உண்மை கிடையாது. ஆனால் நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஆண் குழந்தையா இருக்கலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா மேக்ஸிமம் பெண் குழந்தையா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது 100% அறிவியல் பூர்வமா ப்ரூவ் பண்ணப்படலை. இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல் அறிகுறி பார்த்தோம்னா, மார்பக மாற்றங்கள் தான். நார்மலாவே பிரெக்னன்சி வுமன்ஸ்க்கு வந்து மார்பக மாற்றங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு 3 மந்த் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக அதோட என்ன என்ன காரணம்னா, பெண்களோட மார்பகங்கள் வந்து குழந்தைக்கு தேவையான பால் மற்றும் ஊட்டச்சத்துக்கள தாயோட மார்பகத்திலேருந்து உருவாக்குது. இதனால அதிகமான மாற்றங்கள், அதாவது மார்பகங்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப பெருசா கூட ஆகலாம். ஏன்னா, இப்போ ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப அதிகமாகும் பொழுது, பால் வந்து சுரக்க ஆரம்பிக்கிறதுனால, இது உங்களுடைய வலது மார்பகத்த விட இடது மார்பகம் வந்து ரொம்ப பெருசா இருந்ததுன்னா, உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, யூரின் சாம்பிள். நெறைய பேருக்கு வந்து இது அவங்களே கண்டுபிடிச்சுருவாங்க. உங்களுடைய யூரின் சாம்பிள் நார்மலா ரொம்ப வெள்ளையாவும் இருக்காது, ரொம்ப மஞ்சள் நிறத்துலயாவும் இருக்காது. லை அ எல் அ பியூர் ஒயிட்டாவும் இருக்காது. அது ஒரு கலர்ல இருக்கும். ஆனா, உங்களுக்கு வந்து உங்களுடைய சிறுநீரத்தோட நிறம் வந்து அடர்ந்த மஞ்சள் நிறத்துல இருந்ததுன்னா, அது உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். 3வது பார்த்தோம்னா, குழந்தையோட இதய துடிப்பு. நார்மலா குழந்தையோட இதய துடிப்பு வந்து ரொம்ப அ அதிகமா இருக்கும்னா, அது வந்து பெண் குழந்தைக்கு தான் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, கருவுல இருக்கும்போது ஆண் குழந்தைங்கள விட பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப அதிகமா ஆக்டிவா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால நார்மலா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டு மாதம் ஸ்கேன் பார்ப்பீங்கல்ல, அதாவது 3வது மாசம் ஸ்கேன், என்டி ஸ்கேன் வந்து பார்க்கும்பொழுது, உங்களுக்கு குழந்தையோட இதய துடிப்பு வந்து ஒரு 150 அல்லது 165 168 அந்த மாதிரி இருக்கு. அடுத்து நீங்க 5த் மந்த் ஸ்கேன் பார்க்கும்பொழுது 135 வந்துருச்சு அல்லது 140 வந்துருச்சு. அடுத்து 7த் மந்த் ஸ்கேன் பார்க்கும்பொழுது 130, 135 அந்த ரேஞ்ச்லயே இருக்குன்னா, உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். அதுவே உங்களுக்கு ஸ்கேன்ல வந்து உங்களுக்கு 3வது மாச ஸ்கேன்ல வந்து 145 இருந்தது. அடுத்து 155 ஆச்சு. அதுக்கடுத்து 161 ஆயிடுச்சு. இப்படி இன்கிரீஸ் ஆயிட்டே இருந்ததுன்னா, உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து பெண் குழந்தையா இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நெறைய பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில அதிகமான முகப்பருக்கள், முடி வந்து ஈஸியா வந்து அவங்களுக்கு கொட்டும். அதுவே அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுதுன்னா, நல்ல பளபளன்னு ரொம்ப பிரைட்டாவும் இருப்பாங்க. முடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். கர்ப்ப காலத்தில பசி அதிகமா ஏற்படுறது ரொம்பவே இயல்பான ஒண்ணு தான். ஆனா, ரொம்ப அதிகமான புளிப்பும், ரொம்ப உப்பு சாப்பிடணும், அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் அதிகமா இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்காது. ஆனா, இப்போ வந்து ரொம்ப சால்ட் அதிகமாவும், நல்லா புளிப்பா சாப்பிடணுங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு அதிகமா இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து மேபி ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, வாமிட் வந்து ரொம்ப தலை சுத்தல், குமட்டல் இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து முதல் குழந்தை பெண் குழந்தைக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, 2வது குழந்தைக்கு எந்த இதுவுமே இல்ல. எந்த இதுவுமே கிடையாது. எனக்கு வாமிட்டா, தலை சுத்தல் அந்த மாதிரி இருந்ததுன்னா, உங்களுக்கு 2வது குழந்தை வந்து ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம காலையில எந்திரிச்சதுமே குமட்டல் வர்ற மாதிரியோ, ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரி இருந்தா கூட, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நார்மலாவே பெண் குழந்தையோ, ஆண் குழந்தையோ அவங்களுடைய வயிற்று பகுதிய பார்த்தே ஈஸியாவே நம்மளோட பெரியவங்களே கண்டுபிடிச்சுருவாங்க. வயிற்று பகுதி வந்து ரொம்ப இறுக்கமாவும், நல்லா ரொம்ப கீழ இறங்காம அப்படியே மேல் வயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வயிறு இருக்கு. ரொம்ப கூர்மையா இருக்கு வயிறு. அந்த மாதிரி இருந்ததுன்னா, அவங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். அதுவே வயிறு வந்து ரொம்ப சப்பையா, அதாவது கீழ இறங்குன மாதிரி, ஆனா கீழ இறங்கியிருக்காது. கீழ இறங்குன மாதிரியோ அல்லது ரொம்ப கீழ அடி வயிற்று பகுதியிலேருந்து அவங்களுக்கு
வந்து வயிறு ரொம்ப பெருசா இருந்த மாதிரி இருந்ததுன்னா, அவங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து பெண் குழந்தையா இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நெறைய பெண்களுக்கு அவங்களுடைய தொப்புல வச்சு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. தொப்புள் பகுதி வந்து பிரெக்னன்சி டைம்ல வெளியில வந்து நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் பெருசா தெரியும். இது வந்து அம் இது நார்மலான ஒண்ணு தான். என்ன காரணம்னா, நம்மளோட குழந்தை வந்து வளர்ச்சி அடையும் பொழுது, இந்த பகுதி வந்து நம்மளுக்கு வெளிநோக்கி தள்ளப்படும். அதனால தான் அ அந்த தொப்புள் பகுதி வந்து மேல் நோக்கி உங்களுடைய முகப்பகுதிய பார்த்து நோக்கி இருந்ததுன்னா, உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து பெண் குழந்தையா இருக்கலாம். அதுவே தொப்புள் பகுதி வந்து கீழ் நோக்கி உங்களுடைய கால், பாதம் அத பார்த்து இருந்ததுன்னா, உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். இத தவிர நெறைய சிம்ப்டம்ஸ் வந்து 100% வந்து இது எல்லாமே வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து சொன்னது தான். ஆனா, இது வந்து எதுவுமே 100% வந்து ப்ரூவ் பண்ணப்படல. இத விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு சொல்லுவாங்க. பிளாசென்டா பொசிஷன் ஆன்டீரியரா, போஸ்டீரியரான்னு சொல்லிட்டு, ஆன்டீரியர் பொசிஷன் இருந்தா கண்டிப்பா பெண் குழந்தை தான். போஸ்டீரியர் இருந்தா கண்டிப்பா ஆண் குழந்தை தான்னு சொல்லுவாங்க. ஆனா, என்னோட ஃபர்ஸ்ட்டு பேபிக்கு வந்து ஆன்டீரியர் பொசிஷன் தான் இருந்தது. ஆண் குழந்தை பொறந்தது. செகண்ட் பேபி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போஸ்டீரியர் இருந்தது. எனக்கு பெண் குழந்தை வந்து பொறந்தது. ஸோ, இந்த போஸ்டீரியர் பொசிஷன் வந்து எந்த நேரத்தில கரு வந்து எந்த பக்கம் உட்காந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குதோ, நம்மளுடைய தொப்புள் கொடி எங்க அ இருந்து உருவாக ஆரம்பிக்குதோ, அந்த இத வச்சு தான் நான் குழந்தையோட பொசிஷன் வந்து ஆன்டீரியரா, போஸ்டீரியரா ஆன்டீரியரும், போஸ்டீரியரும் ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய அ கர்ப்பப்பையோட முன்பகுதி, பின்பகுதி மட்டும் தான். இத வச்சு ஆண் குழந்தை தான், பெண் குழந்தை தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நெறைய பேர் வந்து இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா 100% இது வந்து ப்ரூவ் பண்ண முடியல. இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா, ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. பெண் குழந்தை பிறக்கிறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம மல்லிகா மெட்டர்னிட்டி வியர், ஃபீடிங் வியர்ன்னு சொல்லிட்டு நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல பிரெக்னன்சி தேவையான எல்லா ஃபீடிங் ட்ரெஸ், ஃபீடிங் ப்ரா, ஃபீடிங் நைட்டி நம்ம 3 நைட்டி 1000 நம்ம குடுக்குறோம். ஆன்லைன் பேமெண்ட் தான். இது கிடையாது. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஸோ கண்டிப்பா நீங்க நான் கீழ வந்து குரூப்போட லிங்க் ஜாயின் பண்றேன். குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட்டா என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து நார்மல் வியர் மாதிரியே இருக்கும். ஆனா இன்விசிபிள் ஜிப் இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. அது ஃபீடிங் வியர். நீங்க வந்து இதில ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப விலை கம்மியாவும் நம்ம குடுக்குறோம். ஏன்னா நம்ம ஓனா மேனுஃபேக்சர் பண்றதுனால விலை கம்மியாவே எல்லா மக்களுக்குமே நம்ம குடுக்க முடியுது. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அ உங்களுக்கும் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.